கோவை, மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை நடுவண் அரசு புறக்கணித்துள்ளது. மதுரை மற்றும் கோவையிலும் மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. உழவர்களுக்கு எதிரான செயல்களை பிரதமர் மோடி செய்து வருகிறார். விதைகள் மசோதா மற்றும் மின்சார மசோதாக்களை சட்டமாக்க மோடி கூட்டம் திட்டமிட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் குற்றச்சாட்டு. டெல்லி கார் குண்டு வெடிப்பு நிகழ்வில் தொடர்புடைய அல்-பலா பல்கலைக்கழகத்தில் அமலாக்கத்துறை ஆய்வு. அல்-பலா பல்கலைக்கழக குழும தலைவரை சிறைப்பிடித்து விசாரணை. இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் 5.25 லட்சம் பேர் நாய்க்கடியால் தீங்குற்றுள்ளனர். கடந்த ஆண்டில் நாய்க்கடியால் தீங்குற்றோர் எண்ணிக்கையை விட மிகுதி. நடப்பாண்டு மற்றும் 28 பேர் நாய்க்கடியால் உயிரிழப்பு. தமிழ்நாடு அரசு கல்விக்காக மட்டும் 51,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. நடுவண் அரசு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு 28,000 கோடி தான் ஒதுக்கீடு செய்துள்ளது. மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கடிந்துரை. மருத்துவர்கள் பரிந்துரையின்றி இருமல் மருந்துகள் விற்பனை செய்வதை தடை செய்ய திட்டம். புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க மைய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் பரிசீலனை. மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடித்த குழந்தைகள் உயிரிழந்ததன் எதிரொலியாக நடவடிக்கை.